அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் அவர்களே, சிதம்பரம் நகர்மன்ற தலைவர் KR செந்தில்குமார் அவர்களே, மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் துரை சரவணன் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூத்த தலைவர் மேனாள் தமிழ்நாடு மாநில தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் KS அழகிரி அவர்களே, திரு செந்தில்நாதன் அவர்களே, PPK சித்தார்த்தன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோணகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன் அவர்களே, இளைஞரணி துணை அமைப்பாளர் இன்னொரு மதியழகன் அவர்களே, கோணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் மனோகரன் அவர்களே, கீரப்பாளையம் ஒன்றிய செயலாளர்கள் கிழக்கு சபாநாயகன் அவர்களே, மேற்கு திருமூர்த்தி அவர்களே, புவனகிரி பேரூராட்சி தலைவர் வேலூர் செயலாளர் திரு கந்தன் அவர்களே, சேத்தியாத்தூர் பேரூராட்சி நகர செயலாளர் வழக்குரைஞர் மனோகர் அவர்களே, வேலூர் மன்ற தலைவர் குலோத்துங்கன் அவர்களே, திரு கருணாநிதி அவர்களே, கம்மாவரம் ஒன்றிய செயலாளர்கள் KR ராயர் அவர்களே, திருமாவளவன் அவர்களே, சுந்தரபாண்டியன் அவர்களே, திருமுட்டம் வடக்கு ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, கங்கை கொண்டான் பேரூர் செயலாளர் அப்பாஸ் அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த டாக்டர் செந்தில் வேலன் வெங்கடகிரி, சேரன், அருள்ஜோதி, ஜெயசீலன், சண்முகம், தெய்வசிகாமணி, ராஜேஷ், செழியன், பழனிவேல், சாமமூர்த்தி, திருமாவளவன், இமயராஜ், வைத்தியநாத சுவாமி, ஆரோக்கிய பிரபு, சுந்தரராஜன், அன்பரசன், ராதா சேகர் பாலையா, வேளாங்கண்ணி சேரன், அருள் இளங்கோவன், மோகன்தாஸ், சவுந்தரபாண்டியன், ராமச்சந்திரன், மணிவண்ணன், ஜனகர் ஆகிய தோழர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் வாஞ்சிநாதன், ராமச்சந்திரன், செல்லையா, ஸ்டாலின், மணவாளன், காளி கோவிந்தராஜ் ஆகிய தோழர்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் துரை, சுப்புசாமி, சேகர் ஆகிய தோழர்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் AN குணசேகரன், பிச்சை, ADS ரவி, தமிழ்வாணன், சரிதா தவமணி ராஜன், பாஸ்கர், தாமரை செல்வன், தில்லை, ரமேஷ், ஆனந்தராஜ், செந்தில்குமார் ஆகிய தோழர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் சேரலாதன் அவர்களே, மற்றும் பரசுராமன், சத்தியமூர்த்தி, NST தில்லை, அருள் பிரகாசம், பாண்டியன், சிலம்பரசன், பன்னீர்செல்வம், விவேகானந்தம், கலையழகன், சக்திவேல், வெங்கடாச்சலம், அகில்ராஜ், முத்துராமன், ரஜினி, ராகேஷ், தாடி முருகன், ஆனந்தன், வேல்முருகன் ஆகிய தோழர்களே, திராவிட கழகத்தை சார்ந்த பேராசிரியர் பூசி, இளங்கோவன், சித்தார்த்தன், யாழ்பிரிவன் ஆகிய தோழர்களே, மக்கள் நீதி மையத்தை சார்ந்த விஜயகாந்த், ராஜசேகர், ரவிச்சந்திரன், தந்தை பெரியார் பொதுவுடைமை கழகத்தை சார்ந்த மோகன், மே 17 இயக்கத்தை சார்ந்த கோகுலகிருஷ்ணன், மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார், வைபவ் வாண்டையார், GS செல்வராஜ் ஆகிய தோழர்களே, தமிழக ஒடுக்கப்பட்டோர் விடுதலை இயக்கம் விடுதலை செல்வன், தந்தை பெரியார் விடுதலை கழகம் சதீஷ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய தேசிய லீக்,
ஆம் ஆத்மி கட்சி, இந்தியன் தௌஹீத் ஜமாத், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், புதிய கலாச்சாரம் பாலு உள்ளிட்ட நமது தோழமை இயக்கங்களை சார்ந்த பொறுப்பாளர்களே, தலைவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட துணை செயலாளர் திரு ஞானமுத்து அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சுதா சம்பத் அவர்களே, மகளிரணி செயலாளர் அமுதா ராணி அவர்களே, தலைமை குழு உறுப்பினர் வெற்றிவேல் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வி பாலு அவர்களே, மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் AM மதியழகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அரங்க தமிழொலி உள்ளிட்ட மாவட்ட பொறுப்பாளர்களே, நீதிவல்லன் அவர்களே, தாமரை செல்வன் அவர்களே, செல்லப்பன் அவர்களே, தேர்தல் மேலிட பொறுப்பாளர்கள் புதுவை பாவாணன் அவர்களே, கூகா பாவலன் அவர்களே, சொல்லுங்க, விளாங்காடு வெங்கடேசன் அவர்களே, கடலூர் சா பாவாணன் அவர்களே, புவனகிரி சுதாகர் அவர்களே, ரகுதி ராஜ்குமார் அவர்களே, துணை மேயர் ராஜ் தாமரை சேர்வன் அவர்களே, மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, நமது வெற்றிக்காக அறுபாடுபட்ட தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு அண்ணன் MRK அவர்கள் தொலைபேசியிலே பேசுகிற போது இடைத்தேர்தல் அறிவித்து விட்டார்கள், நீங்களும் பாராளுமன்றம் செல்ல வேண்டும், இடையிலே ஒரு நாளாவது தொகுதிக்கு நீங்கள் வந்து போக வேண்டும், இல்லை என்றால் 1 மாதம் தள்ளி போய்விடும். ஆகவே 13ஆம் தேதி சிதம்பரம், காட்டுமன்னார்குடி, புவனகிரி ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குகளை சேகரிக்க பாடுபட்டவர்கள், உழைத்தவர்கள், நமது தோழமை கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரையும் செயல்வீரர் கூட்டத்திற்கு அழைத்ததை போல ஒரு இடத்திலே, ஒரு அரங்கத்திலே அழைத்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லிவிட வேண்டும். அதன் பிறகு கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு சட்டமன்றத்திற்கு 2 நாள் என்று ஒதுக்கி குறிப்பிட்ட சில பகுதிகளில் மக்களை திரட்டி ஆங்காங்கே நன்றி சொல்வோம் அல்லது நன்றி அறிவித்து பொதுக்கூட்டம் நடத்துவோம். அதற்கு முன்னதாக உழைத்தவர்களுக்கு நன்றி சொல்ல வாருங்கள் என்று எனக்கு வழிகாட்டினார், ஆலோசனை தந்தார். 2 நாள் இடைவெளிதான். எல்லோருக்கும் முன்கூட்டி தகவல் சொல்வதற்கு கூட போதிய கால அவகாசம் இல்லை. நாளை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை முன்னிட்டு நமது கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிற கலந்தாய்வு கூட்டம் விக்கிரவாண்டியிலே நடைபெறுகிறது. நானும் அதில் பங்கேற்க வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இப்போது போக முடியாது, அது தள்ளி வைத்திருக்கிறோம். ஆகவே இந்த இடைப்பட்ட ஓரிரு நாள் இடைவெளியில், நமக்கு கிடைத்திருந்த ஓரிரு நாள் இடைவெளியில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு திடீரென இந்த ஏற்பாட்டினை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், அண்ணன் MRK அவர்கள் செய்து அதன் மூலம் உங்களுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இது என்னுடைய வெற்றி என்று நான் கருதவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிக்கு வெற்றி, கூட்டணி தலைவர் தளபதி அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அவர் கடந்த 5 ஆண்டுகளாக ஒரு கூட்டணியை வெற்றிகரமாக வழிநடத்தி வருகிறார்.
இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. தொடர்ந்து 4 பொதுத் தேர்தல்களை, 3 பொதுத் தேர்தல்களை, ஒரு உள்ளாட்சி தேர்தல் என்று 4 தேர்தல்களை சந்திக்கிற அளவுக்கு ஒரு கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கும், நல்லிணக்கத்தோடு இயங்குகிறது. 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தேனியை தவிர 39 இடங்களிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றது. 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 4 லட்சம் வாக்குகள் வித்தியாசம் என்பது பெரிய அளவிலே வாக்குகள் பெற்று நாம் வெற்றி பெற்றோம். அதன் பிறகு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியது தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தினார்கள். இன்றைக்கு அவர் ஆட்சியிலே வெற்றிகரமாக 3வது ஆண்டை கடந்து 4வது ஆண்டை நோக்கி வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு ஊராட்சி அமைப்புகளுக்கான, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், அதிலும் மாபெரும் வெற்றி இந்த கூட்டணி. அதன் பிறகு இப்போது நாம் சந்தித்திருக்கிற இந்த 4வது பொதுத் தேர்தல், நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 40க்கு 40 100 விழுக்காடு வெற்றி. இந்த 40ல் 1 சிதம்பரம். திமுக கூட்டணிக்கு கிடைத்த வெற்றியிலே 1 சிதம்பரத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. அப்படி ஒரு மகத்தான வெற்றியை இந்த கூட்டணிக்கு வழங்கிய தமிழக வாக்காளர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் எனது மனமார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன். இந்த தொகுதியிலே நாம் பெற்றிருக்கிற வெற்றி அபாரமான 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் இது கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்குகளுக்கு சமமானது. சிதம்பரம் தொகுதியிலே 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் பெற்றிருக்கிற வெற்றி என்பது அவ்வளவு மதிப்புடையது. அண்ணனவர்கள் இங்கே சொன்னார், திருமாவளவன் எல்லாரும் பயன்படுத்தினாங்க. உண்மை, திமுகவை சார்ந்த பல மூத்த அமைச்சர்களை கூட இடத்திலே நட்பு அடிப்படையில் அழைத்து பேசினார்கள். ஏன் அங்கே போய் நீங்க போராடி இருக்கணும்? போன முறை நாங்கெல்லாம் யாரும் தூங்கல, தலைவரே தூங்கல. 2 மணி வரைக்கும் எம்ஆர்கே போனுக்கு போய் என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. எங்களுக்கு உங்க வெற்றியை பார்த்த போய்தான் தலைவர் தூங்கப்படாத நாங்கள் தூங்க போனோம். அவ்வளவு பதற்றம் ஆயிடுச்சு. இந்த முறை நீங்க அங்க ஏன் போகணும், ஏன் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொன்னாங்க. திருவள்ளூர் நல்ல தொகுதி, காஞ்சிபுரம் நல்ல தொகுதி, விழுப்புரம் ஏற்கனவே உங்களுக்கு வாய்ப்பான ஒரு தொகுதியாக இருக்கிறது. இதில் ஏதேனும் ஒரு தொகுதியிலே நீங்கள் நிற்கலாம் என்று எனக்கு அறிவுரை சொன்னது உண்மைதான். ரவிக்குமார் அவர்களும் அப்படி சொன்னது உண்மைதான். அதையும் அண்ணன் எப்படியோ கண்டுபிடித்து ஸ்மெல் பண்ணி அதையும் சொன்னார். அவரு சீட்டை வாங்கின பிறகு கூட, சிதம்பரம் விழுப்புரம் வாங்கின பிறகு கூட, நீங்க வேணா விழுப்புரத்துக்கு நெல்லுங்க, நீங்க எப்படியா ஜெயிச்சுக்கணும், நான் வேணா போய் ரிஸ்கை ஃபேஸ் பண்றேன், சிதம்பரத்துக்கு நான் போறேன். நான் சொன்னேன், அண்ணன் சொல்லிட்டார், அந்த எம்ஆர்கே சொல்லியிருக்காங்க. அவர்தான் போன்ல பேசுறாங்க, அவங்களை வந்து பார்க்கணும், என்ன சொல்லுங்க, சும்மா வந்து உங்களை பார்த்துட்டு உங்க ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு. சரி வாங்க போனேன். போயிட்டு ரொம்ப நேரம் வேற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தேன். கடைசியா சொன்னேன், ஒன்று இந்த மாதிரி எலெக்ஷன் இருக்குது, 2 மாசம் தான் இருக்குது, பார்க்குறவங்கலாம் நீங்க வந்து சிதம்பரத்தில் நிற்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அப்படி சொல்றாங்க, சர்வே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சில அமைப்புகள் நிறைய போன் போட்டு, இல்லை நான் போய் விசாரிச்சோம், நாங்கெல்லாம் சர்வே பண்ணோம், நீங்க பக்கமே தலையை காட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அமைதியா கேட்டு சொன்னாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க வாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீங்க வாங்க. அவருக்கு உரிய பாணி, எதையும் அவருக்கு வந்து பீடிகை போட்டு பேச தெரியாது. அதான் பேச்சாற்றல், அது வேற பேச்சாற்றல். அவருடைய பேச்சாற்றல்ங்கிறது வந்து கவனத்தை ஈர்ப்பதுதான் நல்ல பேச்சு, அவ்வளவுதான். நல்ல பேச்சுன்னா வந்து நல்ல அலங்கார தமிழ் பேசினாதான் நல்ல பேச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஆவேசமா பேசினாதான் நல்ல பேச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸ்பீடா பேசினாதான் நல்ல பேச்சு, உரத்து பேசினாதான் நல்ல பேச்சு அப்படின்னு கிடையாது.
அவர் 1 மணி நேரம் பேசினாலும் எல்லாரும் அட்டென்டிவா இருக்கும். என்ன அடுத்து என்ன பேச போறாரு, அடுத்து என்ன பேச போறாரு. கவனத்தை ஈர்ப்பதுதான் சிறப்பான பேச்சு. பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பது. ஆக அந்த பேச்சாற்றல் மிக சிறப்பாக இருக்கிறது. அது கைவந்த கலைதான். ரொம்ப இயல்பா, கொலோக்கியலா, சாதாரணமான இயல்பான பேச்சு, மக்கள் மொழியில் பேசுறாரு. அதே மாதிரி அன்னைக்கு என்ன சொன்னார், எதுவுமே அவர் யோசிக்கல. அதெல்லாம் ஒண்ணு வாங்க பார்க்கணும், அவ்வளவுதான் சொன்னார். சரி, நீங்க சொன்னா ரைட், நான் வரேன். எனக்கு என் தொகுதியை விட்டு போறது எனக்கு மனசு. எந்த பத்திரிகையாளர் கேட்கும் போதும் சொன்னேன், நான் ஏன் இன்னொரு தொகுதிக்கு மாறணும், அதுக்கு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டேன். நான் சொல்லவே அவங்க தான் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவன் தொகுதி மாறுகிறாரா, 6 மாசம் முன்னாடி எழுத ஆரம்பிக்கிறாங்க. திருவள்ளூரில் திருமாவளவன் போட்டி, எவன் சொன்னா, யாரும் சொன்னா, ஒருத்தருமே சொன்னாங்க, யாராவது சொல்லவே இல்லை, அவங்க எழுதாங்க. அவங்க அதை என்ன பண்றாங்கன்னா, காய் நகர்த்துறாங்களாம். என்னை சிதம்பரத்துக்கு வரவிடாம தடுக்கிறது அப்படிங்கிறது. எனக்கு அது பிடிபடவே இல்லை. முதல்ல சிதம்பரம் வந்தவனே என் பத்திரிகையாளர் கேட்டாங்க. நான் கொஞ்சம் கோபமாவே கேட்டேன், நான் ஏன் தொகுதி மாறணும், காரணம் சொல்லுங்க. நான் எங்கேயும் சொல்லலையே, இது நான் பிறந்த ஊரு, என்னுடைய மண், என்னை அங்கீகரித்த ஒரு தாய் மண். எனக்காக தொடர்ந்து தேர்தலில் வாக்களித்த ஒரு தொகுதி, வாக்களித்துக் கொண்டிருக்கிற தொகுதி. எதுக்காக நான் அந்த தொகுதியை விட்டு ஓடணும்? என்னுடைய சொந்த கிராமங்க தான் இருக்கு, எனக்கு ஓட்டுங்க தான் இருக்கு, என்னுடைய சொந்த தொகுதி இருக்கிற போது இந்த தொகுதியை விட்டு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்ப என்னுடைய மனநிலையும் அண்ணனுடைய மனநிலையும் ஒரே வேவ் லென்த்தில் இருந்துச்சு, ஒரே அலையை நீளத்தில் இருந்துச்சு. அவர் சொன்னார் வாங்க. அதோட அவர் என்ன சொன்னார்னா, இந்த தடவை இந்த 3 தொகுதியிலும் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நாம் ஜெயிக்கிறோம். அந்த பக்கம் வர்றது எக்ஸ்ட்ரா போனஸ் இருக்கும், அந்த பக்கத்தில் அதிகமா வந்தா அந்த 1 லட்சத்தோட கூடுதலா வரும். சொல்லி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்போதும் மக்களோடு, கட்சி தொண்டர்களோடு, இயக்க தோழர்களோடு களத்தில் கிராஸ் ரூட் லெவல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி களப்பணி ஆற்றக்கூடியவர்களோடு தொடர்பிலே இருக்கக்கூடிய ஒரு தலைமை அண்ணன் எம்ஆர்கே அவர்களின் தலைமை. அதுதான் திட்டுறாரு, வேகமா பேசுறாரு அப்படின்னா கூட ஏன் அவங்க யாரும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, முகம் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுடைய நலன்களில் ஒரு அக்கறை இருக்கிறது. அதுதான் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றணும், அவங்களுடைய நலன்களில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்புணர்வு. கட்சி பார்த்து, சாதி பார்த்து, நல்லது கெட்டது பார்த்து செய்யணும் அப்படின்னு கணக்கு போடாம அவர் அணுகக்கூடிய அனைவருக்குமே உதவி செய்வது அப்படிங்கிற ஒரு லீடர்ஷிப், தலைமை பண்பு அவரிடத்திலே இயல்பாக அமைந்திருக்கிறது. அவர் கூட சொன்னார், 2006 எங்களோட திமுக கூட்டணியில திருமாவளவன் இல்லை, ஆனா நான் குறிஞ்சிப்பாடியில ஜெயிச்சேன், அதுக்கு சிறுத்தைகளும் ஒரு காரணம், சிறுத்தைகளின் வாக்குகளும் ஒரு காரணம். ஏன் சிறுத்தைகள் அதற்கு வாக்களிக்கணும் அப்படின்னா, அவருக்கும் இயக்கத்தோழர்களுக்கு இடையில் இருக்கிற அந்த நல்லிணக்கமான உறவு தான் அதுக்கு காரணம். அவரை அந்நியமா பார்க்க இயக்கத்தோழர்களால் முடியல, அவரை எதிரியா பார்க்க முடியல. அவர் இன்னொரு அணியில இருந்தாலும் கூட அவருக்கு வாக்களிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்லிணக்கம் அவர் மூலம் உருவாகி இருக்கிறது என்பதைத்தான் உணர முடிகிறது. ஆகவே 2001 மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் முதலில் இந்த தேர்தல் அரசியலில் என்னை அறிமுகப்படுத்திய போது உடனிருந்து எங்களை வழிநடத்தியவர் நம்முடைய அன்னின் மைந்தர் KS அழகிரி அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கோபண்ணா அவர்களும் மறக்க முடியாத தலைவர்கள். அதற்கு பிறகு 2001 தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து இன்றைக்கு 2024 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இடையிலே சில மாதங்கள் மட்டும்தான் நாங்கள் விலகி இருக்க நேர்ந்தது. 2006 சட்டமன்ற தேர்தலில் 2016 நாங்கள் விலகி இருக்க நேர்ந்ததற்கு காரணம் திமுக தலைமை எடுத்த முடிவுதானே தவிர நாங்களே அப்படி ஒரு முடிவை எடுத்தது. அது பலமுறை நாங்கள் விலக்கி சொல்லியிருக்கிறோம். ஆக தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து இதுவரை நான் 6 முறை போட்டியிட்டிருக்கிறேன். 99 மூப்பனார் அணி,
சைக்கிள் சின்னம். அப்போ ஏற்பட்ட ஒரு வன்முறை தான் என்னை பற்றி ஒரு தவறான மதிப்பீட்டுக்கு காரணமாக அமைந்துவிட்டது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, தேர்தலே தெரியாது. கையை பிடிச்சி இழுத்துட்டு போனது அந்த அழகிரி தான். இந்த தொகுதியில் இங்க வாங்க, நில்லுங்க, கையெடுத்து கும்பிடுங்க, அவ்வளவுதான். 15 நாள், இன்னும் சொல்ல போனா 10 நாள் தான் பிரச்சாரம். தேர்தல் வேலை தெரியாது, தேர்தல் கலவரம் பண்ணதும் நமக்கு தெரியாது. ஆனால் திருமாவளவன் அப்படின்னு ஒரு பெயர் இந்த தொகுதியில் உச்சரிக்கப்படுகிறது. தலித் மக்களின் குடியிருப்புகள் எல்லாம் மாபெரும் எழுச்சி காணுகிறது. இதனால் ஒரு திட்டமிட்ட வன்முறை என் மீது அல்லது எனக்கு ஆதரவாக இருந்தவர்கள் மீது திணிக்கப்பட்டது. அதுதான் உண்மை. தயவுசெய்து இளைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும். என்னால் வன்முறை நிகழவில்லை, என் மீது வன்முறை நிகழ்த்தப்பட்டது. தேர்தலுக்காக என்னால் வன்முறை தூண்டப்படவில்லை. நான் வெற்றி பெற்று விடுவேனோ என்ற எண்ணத்தின் அடிப்படையிலோ அல்லது இவன் ஒரு தலைவனாக வளர்ந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையிலோ இந்த மக்களுக்கு எதிராக சைக்கிள் சின்னம் கட்டி வைத்த தெருக்கள் எல்லாம் தீ வைப்பு நடந்தது. ஆனால் அது எப்படி திருப்பப்பட்டு விட்டது என்றால், திரிபுவாதம் செய்யப்பட்டு விட்டது என்றால், திருமாவளவன் பிற சமூகத்தினருக்கு எதிரி என்பதை போல ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டு விட்டது. அதுதான் இன்னைக்கு இந்த தொகுதியில் ஒரு ஸ்டிக்மா, அது ஒரு ஸ்டிக்மாவா இருக்கும். அதை போக்குவதற்கு அப்படி இல்லை என்று சொல்லுகிற ஒரு பெரிய ரிஸ்க். இது அண்ணா அவருக்கு கத்தி மேல நடக்கிற மாதிரிதான். அவருடைய சொந்த சமூகத்தை சார்ந்த தோழர்களிடத்திலே கூட அவர் இதை எடுத்து பேசுகிற போது எப்படி எதிர்வினை வரும் என்பது அவருக்கு தெரியும். ஆனா அவர் துணிச்சலா போய் தெருக்குள்ள உட்கார்ந்து அப்படி இல்லை, அப்படி பார்க்க கூடாது, திருமாவளவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, ஏன் இதை சொல்லணும்? அதுதான் அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர் ஆஃப் தி லீடர்ஷிப். அதை தலைமை பண்புக்குள்ள சிறப்பு தன்மை. அதில் எந்த நோக்கமும் கிடையாது, தன்னலம் கிடையாது. கட்சி எடுத்த முடிவு, முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்த முடிவு கூட்டணியில் வச்சிருக்கிறார். திமுகவோடு சேர்த்து 4 முறை தேர்தல் இருந்திருக்க, 4 முறையில 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறோம். 4 முறை போட்டியிட்டு இந்த 4 முறையும் களப்பணி ஆற்றிய தலைமை தாங்கி களப்பணி ஆற்றிய தலைமைதான் எம்ஆர்கே அவர்கள். 4 முறை. அப்பெல்லாம் அவ்வளவு கடுமையான ஒரு வெறுப்பு என் மீது பரப்பப்பட்டிருந்த நேரம். நான் எந்த சமூகத்துக்கும் எதிரி, அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். அவர் எந்த சமூகத்துக்கும் எதிரி இல்லை, அவரால் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர் சொன்னது என்ன சொன்னார்? நம்மளாம் கிடைக்கி சுதந்திரமா இந்த தொழிலை செய்யறோம், வர்த்தகம் செய்யறோம், வணிகம் செய்யறோம். இதெல்லாம் நடத்துறதுக்கு எங்க அப்பா இருந்த காலத்துல, அதாவது அண்ணனுடைய அப்பா இருந்த காலத்துல சமூக பதற்றம் இருந்துச்சு. இந்த நேரம் வண்டி ஓடாத திடீர்னு போலீஸ் இறங்குவாங்க, துப்பாக்கி சூடு நடக்கும். அப்ப வணிகம் செய்ய முடியாது, தொழில் செய்ய முடியாது, யார் மேல கேஸ் விழுன்னு தெரியாது, 2 தரப்புலையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்த நிலை இன்னைக்கு மாறி திருமாவளவன் வந்த பிறகு மாறி இருக்கிறது. கூட இருக்கிற தம்பி உற்சாகத்தில் இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர அவங்களுக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்லை, உள்நோக்கமும் இல்லை. அவரை பார்த்து உணர்ச்சி ஏற்படுறாங்க, உற்சாகம் அடைகிறாங்க, அவ்வளவுதான். இதை ஒவ்வொரு தேர்தலிலும் களம் வீதிக்கு வீதி சென்று பொறுப்புணர்வோடு எடுத்து சொல்லி இந்த தேர்தலிலும் அதையே பிரதானமான ஒரு பிரச்சாரமாக வைத்து திருமாவளவன் பாதுகாவலர் போல செயல்படக்கூடியவர். நம்புங்கள், என்னை நம்புகிறவர்கள் அவரையும் நம்புங்கள். இதுதான் அவருடைய பிரச்சாரம். காலம் முழுவதும் அண்ணனுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே திருமாவளவனுக்கு எதிராக திணிக்கப்பட்ட அவதூறுகளை களைகிற முயற்சி இல்லை. 2 சமூகங்களுக்கு இடையிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பெரும் முயற்சி. இது பானை சின்னம் தான், 10 நாள் தான் இடைவெளி. இது எம்ஆர்கே சொல்றாரு, பானையில போடு. தளபதி சொல்றார், பானையில போடு ஓட்டு. எந்த சமூக மக்களிடத்திலே வெறுப்பு விதைக்கப்பட்டிருந்ததோ அந்த வெறுப்பை கலைந்து பானை சின்னத்திலே வாக்களித்து 5 லட்சம் பேர் போன தேர்தலில் வாக்களித்தார்கள். 5,05,000 பேர் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த 5 லட்சம் பேர் தலித்துகளில்லை. 50% மேல் தலித் அல்லாதவர்கள்
இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினர் இந்த சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அருமை தோழர்களே, இது அண்ணன் எம்ஆர்கே அவர்களின் பெரும் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் மீது மக்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி. அகில இந்திய அளவில் ராகுல் காந்தி அவர்கள் முன்மொழிந்த அரசியலுக்கு கிடைத்த வெற்றி. ஒவ்வொரு தேர்தலையும் என்ன நான் ஒரு பெரிய சக்தி கிடையாது, ஆனா என்னைய அவங்க ஒரு டூலா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, திருமாவளவரை அந்த கூட்டணில இருந்து எடுத்துட்டோம்னா ஒரு சிங்கிள் குடும்பா கட்டடத்தை அசைச்ச முடியுங்கிற மாதிரி திமுக கூட்டணிய பலவீனப்படுத்திவிட முடியும் அப்படின்னு 2019 தொடர்ந்து முயற்சிக்கிறது சனாதன தொண்டர். அதற்கு இணங்கக்கூடிய அளவுக்கு பலவீனமானவன் இல்லை திருமாவளவன் என்பதை ஒவ்வொரு தேர்தலும் உணர்த்திவிட்டது. ஒவ்வொரு தேர்தலிலும் நாம எடுத்த முடிவு அதை உணர்த்திருக்கிறது. அருமை தோழர்களே, அகில இந்திய அளவில் மக்கள் வழங்கிய தீர்ப்பை பற்றி மட்டும் நான் ஒரு சில செய்திகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இந்தியா என்ற கூட்டணி உருவாவதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கியமான ஒரு காரணம். ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் கிழக்கிலிருந்து மேற்கே, தெற்கிலிருந்து வடக்கே என்று தன் கால்களால் இந்த நிலத்தை அளந்தார். கோடிக்கணக்கான மக்களை சந்தித்தார். அவர் வைத்த ஒரே கோரிக்கை, காங்கிரஸை ஆட்சி நடத்துங்கள் என்று சொல்லவில்லை, என்னை பிரதமராக்குங்கள் என்று சொல்லவில்லை, இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் மக்களே, இந்திய மக்களே ஒன்றுபடுங்கள், மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற சக்திகளுக்கு இரையாகி விடாதீர்கள், சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற சனாதன சக்திகளுக்கு இரையாகி விடாதீர்கள், ஒன்று சேருங்கள். இதுதான் ராகுல் காந்தியின் ஒற்றை முழக்கம். நாட்டை காப்பாற்றுங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுங்கள். அந்த குரலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் முதல் குரல் கொடுத்தது, முதல் கை கொடுத்தது தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான். இந்தியாவில் யார் ராகுல் காந்தி அடுத்த பிரதமர் சொல்றதுக்கு முன்னாடி 2019 சென்னையில் நடைபெற்ற மாபெரும் விழாவிலே அடுத்த பிரதமர் ராகுல் காந்தி என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் பல காரணிகள் நாம் ஏன் சேர்ந்திருக்கிறோம். அதுதான் இன்னைக்கு மம்தா பானர்ஜியை கொண்டு வந்துச்சு, கெஜ்ரிவாலை கொண்டு வந்துச்சு, தேஜஸ்வி யாதவ் இந்த அணிக்கு கொண்டு வந்து சேர்ந்தது, அகிலேஷ் யாதவ் கட்சிக்கு இந்த அணிக்கு கொண்டு வந்து சேர்ந்தது. இதுல அண்ணனுடைய பங்களிப்பு, தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகளும் ஒரு உந்து சக்தியாக இருந்தோம் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டு வருகிறேன். நாடு முழுக்க போய் நான் பேசினேன். ஆந்திராவுக்கு போனேன், தெலுங்கானாவுக்கு போனேன், கர்நாடகாவுக்கு போனேன், மகாராஷ்டிராவுக்கு போனேன். காங்கிரஸோடு நிற்போம் என்று சொன்னேன். அருமை தோழர்களே, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கு மக்கள் 234 தொகுதிகளை வாரி வழங்கி இருக்கிறார்கள். இது மாபெரும் வெற்றி, கணிசமான வெற்றி. என்ன நினைச்சாங்க, இவங்களால ஒண்ணு சேர முடியாது. ஒரு பக்கம் நிதிஷ்குமார் இழுத்துட்டு போவாரு, இன்னொரு பக்கம் சரத்குமார் இழுத்துட்டு போவாரு, இன்னொரு பக்கம் மம்தா பானர்ஜி யாருக்கும் கட்டுப்பட மாட்டாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாம் இவங்க கூட்டா வருவாரா, இவங்க எங்க ஒண்ணு சேர போறாங்க, நல்லு பிரசாத் யாதவ் பையன் அகிலேஷ் தேஜஸ்வி யாதவ் எல்லாம் ஒரு பெரிய சக்தியா, இப்படித்தான் அவர்கள் குறைத்து மதிப்பீடு செய்தார்கள். சேர்ந்த பிறகு இவர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டார்கள் என்று நினைத்தார்கள். எல்லாவற்றையும் தவிடுபடியாக்கியது இந்தியா கூட்டணி. போன முறை அவர்கள் 303 இடங்களில் தனித்து வெற்றி பெற்றார்கள். இந்த முறை 63 இடங்களை பறிகொடுத்து நிற்கிறார்கள். பாஜக படு தோல்வியை சந்தித்தது. அவர்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆட்சியை கைப்பற்றியிருக்கலாம். ஆனால் உண்மை பாஜக போன முறை பெற்ற வெற்றியை இந்த முறை பெறவில்லை. 63 இடங்களை பறிகொடுத்து நிற்கிறது. பெற்ற 240 இடங்களில் 130 இடங்களில் 5000 2000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எல்லாம் 2.5 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் தான். கடலூர்லாம் 3 லட்சம், திண்டுக்கல்ல 4 லட்சம், எந்த தொகுதி எடுத்துக்கிட்டாலும் திருச்சி எடுத்துக்கிட்டா 3 லட்சம்.
திருவள்ளூர்ல 5,90,000 ஓட்டு வித்தியாசம். ஸ்ரீபெரும்புதூர்ல 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம். இந்த மாதிரி பாஜக இவ்வளவு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறவில்லை. போன முறை மோடி 4.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த முறை 3 லட்சம் அந்த வித்தியாசத்தில் குறைந்து 1.5 லட்சம் தான் வித்தியாசம். அதிலே 3 சுற்று பின்னடைவுக்கு போய்விட்டார். எண்ணிட்டே இருக்கும்போது மோடி பின்னடைவு 3 சுற்றுல பின்னடைவுக்கு போனார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? ஃபைசாபாத் தொகுதியிலே காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. அயோத்தி அவர்களுக்கான களம். ராமர் கோயில் அவர்கள் கட்டி எழுப்பிய கோயில். பிரமாண்டமான விழா நடத்தினார்கள். 3000 கோடிக்கு மேல் செலவழித்தார்கள். அந்த தொகுதியை சார்ந்த மக்களே, மோடி வித்தைக்கு இனி நாங்கள் ஏமாற மாட்டோம், உன் மாய்வாள வித்தைகளுக்கு நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று மோடி தூக்கி எறிந்தது அயோத்தி உள்ளடங்கிய ஃபைசாபாத் தொகுதி. இவ்வளவு பெரிய மாற்றத்தை தாக்கத்தை இந்தியா கூட்டணி ஏற்படுத்தியது என்றால், அந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் தமிழ்நாடு முதல்வரங்கன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பும் குறிப்பிடத்தக்கது என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை தந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு மகத்தான அங்கீகாரத்தை தேடி தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ணா கண்ட சின்னம் உதயசூரியன் என்பார்கள், எம்ஆர்கே கண்ட சின்னம் பானை. இதுதான் வரலாறு. அவர்தான் இந்த சின்னத்தையே எங்களுக்கு அடையாளம் காட்டியவர். அவரால் தான் போன முறையும் வென்றோம், இந்த முறையும் வென்றோம், அங்கீகாரத்தையும் வென்றோம். ஆகவே அந்த எம்ஆர்கே அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றியை தெரிவித்து, அவருடைய இடத்தில் இருந்து பாராட்டிய அன்பு இளவல் எம்ஆர்கே கதிரவன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்து, ஒவ்வொரு கட்சியின் முன்னணி தலைவர்களும் இந்த வெற்றிக்கு அரும்பாடுபட்டிருக்கிறீர்கள். தனித்தனியே உங்கள் கைகளை பிடித்து நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நேரமில்லை. ஆனாலும் உங்கள் அனைவருக்கும் என் கைகளால் உங்கள் கதராடையை அணிவிக்க காத்திருக்கிறேன். அனைவரும் வரிசையிலே நின்று அந்த கதராடையை பெற்றுக் கொண்டால் என் மனம் ஆறும். நன்றி சொன்ன திருப்தியை நான் பெறுவேன். ஆகவே அனைவருக்கும் வரிசையில் அந்த அங்கீகாரத்தை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அந்த அழகிரி உள்ளிட்ட துறைக்கு சரவணன், அந்த எம்ஆர்கே மற்றும் மேடையில் இருக்கிற தலைவர்கள், மக்கள், எதிரே அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.